காலை வணக்கம். இன்னைக்கு வந்து சண்டே. எங்கள் வீட்டில் வந்து சண்டே வந்து கறி கிடையாது, லீவ் இல்லை. நம்ம வந்து ஊரில் என்னடா உன் பிரச்சனை, அமைதி தான் இறான். ஊர்லேருந்து வந்து நம்ம வந்து ஒன் டே தான் ஆகுது. நேற்று தான் கடை போட்டோம். இன்னைக்கு சரி எப்படி தான் லீவ் வருதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கடை போட ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். சண்டே நீ என்னைக்கு தான் லீவ் விட்ட, இன்னைக்கு லீவ் வருதுக்கு பாச்சு வட முடியலன்னா லீவ் விட வேண்டியதுதான். அதனால புதினா வந்து காலையே க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சாதத்துக்கு தக்காளி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது நான் எப்படி செய்கிற வீடியோ பார்க்கலாம். நாளைக்கு எலெக்ஷன் லீவை விடுப்புறியா என்ன பார்ப்போம். தலையில் என்ன எழுதினீங்க போய் பார்ப்போம். எலெக்ஷன்னா எலெக்ஷன் பாரு, எலெக்ஷன் ரிசல்ட் நாளைக்கு போயிட்டு நாளைக்கு லீவ் விடலாமா என்னன்னு யோசிப்போம். யாருக்கு ஓட்டு போட்டவள நீ? நானா? ரெண்டு கால மனுஷனுக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க, வேற யாருக்கடா ஓட்டு போட்டோம் போ. அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாருக்கோ போட்டு போவேன். ஓஹோ ஆமாம் சரி ஓகே. பசங்க பார்த்தீங்கன்னா பூஸ்ட் போட்டு சாப்பிட்ருக்குறாங்க. அவங்க பால் இப்போ தான் வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு பூஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு உட்காந்து பாக்ஸில் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலலாம் சண்டே வந்து எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இப்படி தான் போகும். எப்படி போகும்? வேலை தான், வேலை கடை ஒர்க்கு வீட்டு ஒர்க்கு இப்படி தான் போகும். டெய்லியும் எங்களோட ரொட்டீன் வேலை. ஜாமானெல்லாம் கழுவி அடுக்கி வச்சுக்கிற மாதிரி இது. ஜாமானெல்லாம் கழுவியாச்சு காலையிலே. ஜாமான் கழுவிட்டு தான் அடுத்த வேலையை செய்யணும் வீட்டில். தக்காளி ரெடி ஆகுது. என்னத்துக்கு? தக்காளி கொஜ்ஜு வைக்கிறியா? தக்காளி சாதம். புதினா எதுக்கு? புதினா வந்து சூப்புக்கு. கடை வேலை இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டே நீ? ஆமா, நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு காலையிலே செஞ்சாதான் வேலை நடக்கும். காலையிலே ஒன்றா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாதான் நம்மளுக்கு வேலை வந்து கரெக்டாக இருக்கும். மணி 3 மணிக்கு எடுத்துகிட்டு போக கரெக்டாக இருக்கும். சரி, நாளைக்கு யார் ஜெயிக்குவாங்கன்னு நினைக்கிறேன்? பார்ப்போம். தெரியலையே நாளைக்கு. என்னவே கேட்குற? நாளைக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. அதெல்லாம் எனக்கெல்லாம் கெஸ் பண்ண முடியாது. எக்ஸிட் போல்ல விஜய் தான் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. எல்லாமே விஜய் தான். ஆக்சிஸ் புதுசாக வரங்க எப்படின்ட்டு யோசிக்கிறாங்களா நிறைய பேர். எப்படி விட்டுருவாங்க ஆச்சுன்றாங்க. யார் ஜெயிச்சு வந்தால் என்ன, ஏழை மக்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லாயிருக்கும். யார் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியலையே. நம்ம ஏதோ நல்லது செய்வாங்க நாட்டுக்கு வந்தான்னு இப்போ எல்லாருமே வந்து உன்னுப்பாக இருக்கிறாங்க. எப்படி நடக்குதோ தெரியலையே. நல்லவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க, நல்லது செய்வாங்கன்னு நம்புறியா? என்னவோ நான் அதெல்லாம் யோசிக்கல. நடக்கிறதே நடந்துட்டோம், அவ்வளோதான். நம்ம வந்து யார் எலெக்ஷன் வந்தால் என்ன நம்ம கஷ்டம் நீங்கிடுதா? அதே அப்படியே போயிட்டே தான் இருக்கும் எப்பவுமே. நீ உழைச்சி நீ உழைச்சி நீ முன்னேறணும். நீ தான் உழைக்கணும். உனக்கு அவ்வளோதான். நலத்திட்டங்கள் கொண்டு வருவாங்கன்னு தான் நம்புவோம். புதுசாக வர்றவங்க எதாவது செய்வாங்களான்னு பார்ப்போம். சரி பழைய ஆட்சி வந்தாலும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, அதான் யார் என்ன செய்கிறாங்களோ பார்ப்போம். புதினா க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்த வேலை என்ன? நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கறி வாங்க போகிறேன். கறி வாங்கிட்டு வந்து சூப்பை வைப்போம், பஜ்ஜி போண்டா போட ஆரம்பிப்போம். இல்லை, எல்லாத்தையும் ரெடி பண்ணி போயிட்டு ஈவினிங்கே போடுவோம். சொல்கிறாங்களே அப்படி ஈவினிங் தான் எல்லாமே. இப்போ வந்து 3 அட்டை முட்டை உரிக்கணும், 3 கிலோ உரிக்கணும். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யார் வந்து இப்போ அடுத்த நாளைக்கு வந்து ரிசல்ட்டு வின் பண்ணுவாங்க யாருன்னு சொல்லுங்கள். தேர்தல் முடிவுகள் உங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். நீங்கள் சொல்கிறதும் நாளைக்கு வர ரிசல்ட்டோ கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஒரு கெஸ் பண்ணுங்க எல்லாரும். ஒரு கெஸ்ஸிங் இருக்கும். அதில் யார் எப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். யார் வரணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யாராக இருந்தால் நாளைக்கு என்ன? விஜய் வந்தால் 2500. அப்புறம் ஸ்டாலின் வந்தால் 2000. மகளிருக்கு தான் எல்லாமே. ஆட்சிக்கு வந்தால் அந்த குவார்டர் கடையை மூடணும் ஃபஸ்ட்டு. அதுதான் மெயின் விஷயமே. குவார்டர் கடையை யார் மூடுவாங்களோ அவங்க வரணும் உனக்கு. ஆமாம், பெண்களுக்கு அதுதான். எல்லா குடும்பமே அதனால தான் கெட்டு போச்சு, சிறக்கடிச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு அந்த கடை தான் மூடணும். சரி, காசு கூட தேவையில்லை. சரி மூடிடுவாங்க போதும். சரி, 7 டைம் ஆகுது. நல்ல விஷயத்த சொல்லியிருக்கேம்மா, சூப்பர். நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறேன்.
சொல்கிறேன், ஆனால் யார் வந்தாலும் மூட போகிறது இல்லை. அதான் என்ன நடக்குதோ பார்ப்போம். தலையில் எழுதி நிற்கிறது அவ்வளோதான். யார் வந்தால் என்ன, நம்மளுக்கு என்ன தந்துட போகிறாங்களா? ஆகாது, ஜெயிக்கிறது ஆகாது. நாட்டுக்கு என்ன நல்லது செய்கிறாங்களோ பார்ப்போம், யார் இந்த எலெக்ஷனில் வராங்கன்னு. நல்லவங்க வரட்டும், வரட்டும், அவ்வளோதான். நல்லவங்க வரட்டும், என்ன சொல்கிறது, நல்லவங்க வரட்டும், அவ்வளோதான். சரி, ஊர்லேருந்து என்ன கொண்டு வந்த அதெல்லாம் சொல்லலை? ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்னா, தேங்காய் எடுத்துகிட்டு வந்தேன், பப்பாளி பழம் எடுத்துகிட்டு வந்தேன், மாங்காய் எடுத்துகிட்டு வந்தேன், மாங்காய் எடுத்துகிட்டு வந்தேன், தேங்காய் மாங்காய் பப்பாளி பழம். ஆமாம், கேவுரு எடுத்துகிட்டு வந்தேன். அம்மா வந்து கோதுமை கொடுத்தாங்க. எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். காய வச்சு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா க்ளீன் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து க்ளீன் பண்ணி அரைச்சிக்கணும். தேங்காய் மாங்காய் எல்லாத்தையும் காய வச்சு அரைச்சிருவியா? தேங்காய் மாங்காய்லாம் இல்லைடா, கேவுரு கோதுமை மட்டும் காய வச்சு அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பப்பாளி பழம்லாம் சாப்பிட கொடுத்தாங்க, ஓகேவா? குழம்புக்கு தேங்காய் கொடுத்தாங்க, அதுதான். ஓ, அது கூட அப்படியா? காய வச்சு அரைப்பாங்களா? நீ என்ன கேள்வி கேட்குற? ஆப்போசிட்டா? நான் இந்த உலகத்திலே இல்லை, அதான். நாட்டில் இல்லை, உலகத்தில். அங்கே பால் கொதிச்சா என்னன்னு சொல்லிட்டு. சரி, விளையாடு. பால் பசங்களுக்கு வச்சு அது கொதிச்சு என்ன ஆயிடுச்சோ தெரில, போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மல்லி இல்லை எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே, பாய். விவாதம் நடத்தியாச்சு. டிவிகே டிஎம்கே டிஎம்கே கட் பண்ணு போதா. நாம் தமிழர் வருவாங்களா? நாம் தமிழ். சரி, கட் பண்ணு. சரி, யார் வேணால் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதுக்கடையை ஒழிக்கணும்னு மனைவியோட கருத்து. உலகமே அதனால தான் அழிஞ்சு போகுது, மதுக்கடைனால தான். சரி, கடை தான் ஃபஸ்ட்டு அழியணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். யார் வருவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே லைக்கே பண்ண மாட்டேறீங்கப்பா. எப்பா லைக்கே பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ கமெண்ட் பண்ணுங்க. ஏழை மக்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தானே நம்ம கஷ்டப்படுறோம், எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, அதுக்காகலாம் ஒன்றும் இல்லை. எங்களோட கண்டென்ட் பண்ண மாட்டீங்க. அந்த ஒரு லைக் போறதுனால எங்களுக்கு எந்த வந்துட போறது இல்லை. லைக் பண்ணிட்டு பாருங்க, யார் பார்த்தாலுமே, ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, எங்களை பிடிச்சிருந்தா எங்களோட கமெண்ட் இது எங்களோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். போதும், நீ என்னதான் எடுத்துகிட்டே இருப்ப? ஏய், நீ பால் வச்சா நீ வச்சு நீ பாட்டு விட்டு வந்துடுவா, அப்புறம் என்ன வந்து நீ எடுக்கலையா பார்க்கலான்னு சொல்லிட்டே இருப்ப. நீங்கள் போய் பார்க்க மாட்டேன். பாரு, பொங்கி வந்துட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த கட்சி ஜெயிக்கணும்னு. ஓகே, பாய்.